கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். Praise the Lord. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் உண்டாவதாக. நேற்றைய தினத்திலே தேவனுடைய கிருபையினாலே முடியும் என்கிறதான வாக்கியத்தை கொண்டு நாம் நிறைய காரியங்களை துதிக்கவும் தோத்தரிக்கவும் தேவன் நமக்கு உதவியும் தயவும் செய்தார். முடிவிலே நல்ல ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்து கர்த்தர் நம்மை திருப்திப்படுத்தி ஆசீர்வதித்து அனுப்பி வைத்தார். அந்த வரிசையிலே அந்த முடியும் என்கிறதான கிருபை பொருந்திய வார்த்தை வேதாகமத்தில் இன்னும் சில இடத்துல உண்டு. அவைகளை சொல்லி நாம் துதிக்கும் போது இந்த காலை வேளையிலே உங்க வாழ்க்கையில எது முடியாமல் இருக்கிறதோ, எது நடக்காமல் இருக்கிறதோ, எந்த காரியம் விரும்பியும் கிடைக்காமல் இருக்கிறதோ, எது ஜெயமாக முடியலையோ அந்த காரியங்களை ஆண்டவர் ஜெயமாய் முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஓ எகிப்திலிருந்து மோசே தன் ஜனங்களை அழைத்து கொண்டு போகும்போது, பார்வோன் விரட்டி வரும்போது அவர்கள் ஜெயிப்பார்களின் நம்பிக்கை அல்ல. ஆனால் பார்வோன் பின்னால் துரத்தி வரும்போது எதிரே இருக்கிற சமுத்திரத்தை திறந்து மோசையும் ஜனங்களையும் அப்பால் கடக்க பண்ணி பார்வோனையும் பார்வோனுடைய சேனைக்கு ஒரு முடிவை உண்டாக்கினவர் தேவன். திரும்பி பார்த்தால் அங்கு சத்துருக்கள் மாண்டு போனார்கள். முடிவை உண்டாக்குகிறவர் கர்த்தர். கர்த்தர் கொடுக்கிற முடிவு என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த பார்வோன் இனி உங்களை ஒரு நாளும் துரத்த முடியாது. ஏனென்றால் கர்த்தர் நல்லவே. ஆண்டவர் பார்வோனை மட்டும் சங்கரிக்கவில்லை, பார்வோனுடைய ரதங்கள் இருந்தால்தானே, வண்டிகள் இருந்தால்தானே நீ எடுத்துக்கொண்டு இன்னும் ஓடுவாய், இன்னும் துரத்துவாய் என்று சொல்லி அந்த போர் வீரர்களுடைய அந்த சேனையுடைய எல்லா வண்டிகளையும் தேவன் கவிழ்த்து போட்டார். போர் வீரர்களை தேவன் கடலிலே தள்ளி போட்டார். இப்ப வண்டிகளும் அழிந்து மாண்டது, வீரர்களும் அழிந்து மாண்டார்கள், பார்வோனும் அங்கு சிக்கி கொண்டான். இப்போ அதற்கு பின்பு அவனால் ஒரு நாளும் இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தவே முடியாது. அதுதான் அவன் துரத்தின கடைசி. அத்தோடு அவனுக்கு முடிவு வந்தது. இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு பெரிய சேனையாகிய அசுத்தாவியின் போராட்டம் உங்கள் அலக்களிக்குதா? ஒரு பெரிய சேனையாகிய அசுத்தாவின் அலைக்கழிப்பு உங்க குடும்பத்தில் எப்போது காணப்படுகிறதா? பார்வோனே அவன் சேனையும் அவன் வண்டிகளையும் கவிழ்த்து போட்ட தேவன் உங்க குடும்பத்தில் அலைக்கழிக்கிற எல்லா அசுத்தாவின் சேனைகளை இன்றைக்கே கர்த்தர் கவிழ்த்து போடுகிறார். இன்றைக்கே கர்த்தர் அழித்து போடுகிறார். அவன் இனி விரும்பினாலும் உங்களை தொடர முடியாது. கர்த்தர் அது முடிவுக்கு கொண்டு வந்தார். முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார். கர்த்தர் நல்லவே. உங்களுடைய வேதனை, உங்களுடைய பயம் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே அது ஜெயமாய் முடிகிறது. அது ஜெயத்திலே முடிகிறது. மோசையின் ஜெயம் இஸ்ரவேலரின் ஜெயம். மோசையின் வெற்றி இஸ்ரவேலரின் வெற்றி. மோசையின் தேவன் இஸ்ரவேலரின் தேவன். மோசையின் கர்த்தர் இஸ்ரவேலரின் கர்த்தர். மோசைக்கு மாத்திரமல்ல, மோசையோடு பிரயாணம் பண்ணின எல்லாருக்கும் தயவு பாராட்டின தேவன் உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் வீட்டார் எல்லாருக்கும் தேவன் தயவு பண்ணுகிறார். ஷபௌதி கதடா கடகாதரா கத்தக்கத்தரு லகாதோ டகதா டகத்துரா கத்தக்க தயவு பண்ணுகிறது. நன்றி பிதா, நன்றி. ஆமென், ஆமென், ஆமென். நேற்றைய தினத்திலே முடியும் என்கிறதான அந்த வாக்கியங்களை கடைசியாய் ஏசாயாவின் புஸ்தகம் 53 அதிகாரம் 8வது வசனத்தை வைத்து
அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும் என்பதில் நாம் அந்த ஸ்தோத்திர பகுதியை முடித்தோம். அந்த வரிசையில் மீண்டும் இன்றைக்கு இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 13வது வசனம். எசேக்கியேல் 29:13. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், 40 வருஷம் முடியும் போது நான் எகிப்தியரை அவர்கள் சிதறுண்ட ஜனங்களிடத்திலிருந்து சேர்த்து கொள்ளுவேன். அல்லேலூயா. 40 வருஷம் முடியும் போது, இங்கு முடிவை குறித்து சொல்லும் போது அந்த வருஷமே முடிகிறது. அந்த வருஷம் முடியும் போது நான் சேர்த்து கொள்ளுவேன் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அந்த சேர்த்து கொண்டு என்கிற வார்த்தை ஒரு எப்படிப்பட்ட வார்த்தை? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனுடைய வார்த்தையின்படி மகிமையின் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவை சொதுரோம் 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 கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஏற்ற காலத்துல உங்களை சேர்த்து கொள்ளுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த சேர்த்து கொண்டு என்பது என்ன? அதை குறித்த ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 26வது வசனம். அப்போஸ்தலர் 21:26. அப்பொழுது பவுல் அந்த மனுஷரை சேர்த்து கொண்டு மறுநாளிலே அவர்களுடனே கூட தானும் சுத்திகரிப்பு செய்து கொண்டு தேவாலயத்தில் பிரவேசித்து அவர்களில் ஒவ்வொருவனுக்காக வேண்டிய பலி செலுத்தி தீரும் அளவும் சுத்திகரிப்பு நாட்களை நிறைவேற்ற வேண்டும் என்று அறிவித்தான். ஆமென். இங்கு சேர்த்து கொண்டு என்கிற வார்த்தை, அவர்கள் சேர்த்து கொண்டு மறுநாளிலே அவர்களுடனே கூட தேவாலயத்திலே பிரவேசித்தார்கள். ஆமென். எனக்கன்பான சகோதர சகோதரிகளே, முடியும் என்று சொல்லி இந்த எசேக்கியேல் 29:13 சொல்லுகிறது. அந்த முடிவு எப்படி இருக்குமா? தேவன் உங்களை சேர்த்து கொள்ளுவதாயிருக்கும். அந்த சேர்த்து கொள்ளுவது என்றால் என்ன அர்த்தம்? நீங்களோ உங்களோடு சேர்ந்தவர்களோ தேவனுடைய ஆலயத்துக்கு போய் தேவனுக்கு பலி செலுத்த போகிறீர்கள். பலியிலே 2 வித பலி உண்டு. ஒன்று காணிக்கை என்கிற பலி, இன்னொன்று நற்சாட்சி என்கிற பலி. தேவன் எங்களை சேர்த்து கொண்டார், எங்களுக்கு எங்கள் போராட்டத்துக்கு முடிவு வந்தது என்று நீங்க சொல்லி சாட்சியும் சொல்லி கர்த்தருக்கு காணிக்கையும் செலுத்தக்கூடிய அந்த பலி செலுத்து நாட்களுக்குள் கர்த்தர் கொண்டு போக போகிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதுவரைக்கும் தனிமையாய் போகிற, ஒன்றாய் 2 பேராய் போகிற நீங்கள் இனி எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய ஆலயத்துல போய் கர்த்தருக்கு சாட்சி சொல்லும்படி ஆண்டவர் உதவி செய்ய போகிறார். அதற்காக எல்லாரும் கர்த்தரை சோதரிப்போம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை சோதரிப்போம். முடியும் ஆண்டவரே, முடியும் ஆண்டவரே. எசேக்கியேல் 29:13 முடியும் ஆண்டவரே. 40 வருஷம் முடியும் போது நீர் சேர்த்து கொள்ளுகிற தேவன் அல்லவா? இது வருடத்தின் கடைசி அல்லவா? இது வருடத்தின் கடைசிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அல்லவா? இன்னும் 2 மாதம் மாத்திரமே இருக்கிறது அல்லவா? ஆண்டவரே, நீர் எங்களை சேர்த்து கொள்ளுவீராக. காலத்திலே சேர்த்து கொள்ளுவீராக. உடைய கிருபையிலே சேர்த்து கொள்ளுவீராக. உடைய காருண்யத்திலே சேர்த்து கொள்ளுவீராக. தகடபா தடாதல்லா தடகடா தடகதரதி ரகதுடா கடகதடா துராபல்லா பல்லபாலதி ரகதுடா பல்லபல்லா பல்லக கடகதடா பல்லபாலதி ரகதுடா பல்லபல்லா பல்லபல்லா பல்லபக கடகதடா பல்லபல்லா நீ சேர்த்து கொள்ளுகிற தேவன் ஆண்டவரே, எல்லாரையும் சேர்த்து தேவனுடைய ஆலயத்துல போய் பலி செலுத்த வைக்கிற தேவன். அது நற்சாட்சியின் பலியாக, காணிக்கையின் பலியாக தேவன் மாற்றுகிறதற்காக சொல்கிறோம்.
தெய்வமே நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. லகதட வர 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 நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அடுத்ததாக அந்த 1 கொரிந்தியர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 கொரிந்தியர் 16:6 வாசிக்கிறேன். நான் எங்கே போனாலும் நீங்கள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு நான் உங்களிடத்தில் சில காலம் தங்க வேண்டியதா இருக்கும். ஒருவேளை மழைக்காலம் முடியும் வரைக்கும் இருப்பேன். ஆமென். ஓ கர்த்தர் நல்லவர். ஒருவேளை மழைக்காலம் முடியும் வரைக்கும். ஆம், எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மழைக்காலம் என்பது என்ன? மழைக்காலம் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? வேதத்திலிருந்து அந்த மழைக்காலத்தை குறித்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம். கர்த்தர் நல்லவர். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்போஸ்தலர் 28:11. 3 மாதம் சென்ற பின்பு அந்த தீவிலே மழைக்காலத்துக்கு தங்கியிருந்த மிதுனம் என்னும் அடையாளமுடைய அலெக்சாந்திரியா பட்டணத்து கடலில் நாங்கள் ஏறி புறப்பட்டோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே. இங்கு அந்த சோத்திரம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஒருவேளை மழைக்காலம் முடியும் வரைக்கும் இருப்பேன் என்று. அந்த மழைக்காலம் முடியும் என்று சொல்லுகிறார். அந்த மழைக்காலம் என்பது எதை குறிக்கிறது? இந்த அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுது, 3 மாதம் சென்ற பின்பு. ஓ 3 மாதம் சென்ற பின்பு. எனக்கன்பானவர்களே, உங்களுடைய உபத்திரவத்துக்கும் உங்களுடைய நெருக்கத்துக்கும் ஒரு விடுதலையின் நாள் இன்னும் எண்ணி 3 மாதத்திலே வரப்போகிறது. 3 மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறார். இந்த 22ஆம் தேதி, இந்த 10வது மாதம். ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த காலை வேளையில சோதரம், இந்த 2025ஆம் ஆண்டு இந்த காலை வேளையிலே மகிமையின் தேவனாகிய கர்த்தர் இந்த மகிமையான காரியத்தை செய்ய போகிறார். ஏனென்று சொன்னால் அந்த 3 மாதம் என்பது சாதாரணமானது கிடையாது. அது தேவனுடைய தீர்மானத்தின்படி ஆசீர்வதிக்கப்பட்டது. யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே அந்த மோசே என்கிற குழந்தையை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். 3 மாதம் அந்த குழந்தை அமைதியாய் இருந்தது, வீட்டோடு இருந்தது. 3வது மாதம் முடியும் போது அந்த குழந்தையாகி மோசேக்கு பார்வோனின் குமாரத்தின் கண்களில் தயை கிடைத்து அந்த பிள்ளை பார்வோட அரண்மனையிலே போய் வாழ்ந்தது. பார்வோனின் அரண்மனையில். ஆம், இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், சோத்திரம், இந்த 1 கொரிந்தியர் 16:6 முடியும் என்பது அது 3 காலம் மழைக்காலமாய் இருக்கிறது. சில மழை உங்க வாழ்க்கையில வரும், இடையூறின் மழை வரும், தூறலின் மழை வரும், பெருவெள்ளத்தின் மழை வரும். ஆனால் அவை எல்லாமே எண்ணி 3 மாதம் தான். அந்த 3 மாதத்துக்கு பின்பு பாருங்க, மிதுனம் என்னும் அந்த அலெக்சாந்திரியா கப்பல் எப்படி பவுலுக்கு கிடைத்ததோ,
உங்களுக்கு ஒரு நல்ல கப்பலை தேவன் ஏற்படுத்தி சோத்திரம் நீங்கள் உயர உயர போகத்தக்கதாய் மேன்மை அடையத்தக்கதாய் தேவன் செய்வார். 3 மாதம் ஒளித்திருந்த மோசே என்கிற குழந்தை இப்பொழுது நேரம் அரண்மனையில போய் வாழ்க்கை வாழ ஆரம்பித்ததை போல அடிமையாயிருக்கிறவங்க வாழ்க்கை, அடித்தட்டிலே கடக்கிறவங்க வாழ்க்கை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே அது மேன்மக்களின் வாழ்க்கையாக ஒரு அரண்மனையின் வாழ்க்கையாய் கர்த்தரே மாற்ற போகிறார். கர்த்தரே மாற்ற போகிறார். அதுதான் இந்த 3 மாதம். ஆண்டவரே, எதிர்காலத்தை குறித்தோம், வருங்காலத்தை குறித்தோம் நீ சொல்லி இருக்கிற நல்ல வாக்கியங்களுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி என் வாழ்க்கையில 3 மாதத்தில் இந்த போராட்டங்களுக்கு முடிவு வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். மோசையை போல ஒழிக்கப்பட்ட அனுபவத்திலிருந்து ஒரு முடிவு வந்து என்னை அரண்மனைக்கு கர்த்தர் கொண்டு போகிறதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை சோதரிப்போம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை சோதரிப்போம். எல்லாரும் வாய்களை தரங்க, வாய்களை தரங்க. ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். முடியும் 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 என்று சொல்லுகிறேன். மழைக்காலம் வரைக்கும் சோதர மழைக்காலம் முடியும் வரைக்கும் இருப்பே, மழைக்காலம் முடியும் வரைக்கும் இருப்பே. அந்த மழைக்காலம் என்பது 3 மாதங்களை குறிக்கிறது. அந்த 3 மாதம் என்பது அடுத்த வரப்போகிற மேன்மையை குறிக்கிறது. அதுவே ஒரு வெற்றியை, ஜெயத்தை குறிக்கிறது. ரிபா பாபா பபாக்கா தொக்கா துரா பல்லா பல்லாக்கா துரா கரா கராக்க துராதரதியா. சோத்திரம் பண்ணுங்க. நல்ல அந்நிய பாஷைகளை பேசுங்க. காலையில ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த நல் வார்த்தைகள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே அப்படியே என் வாழ்க்கையில் நடக்கணும் ஆண்டவரே. அப்படியே என் வாழ்க்கையில நிறைவேறணும் ஆண்டவரே. ஒழித்து வைக்கப்படுகிற அனுபவங்கள் நைல் நதியில் கீழே நீர் கரைக்கு கொண்டு சொல்லுவீராக, அரண்மனைக்கு கொண்டு சொல்லுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்கள் வருவதாக. ரகதுட பல 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 ரகதுட பர 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 கரகதுட பரியா கட லீட்டா துனாதா ரக்கா துனாதா ரக்கா துராதா ரக்கா துரபால பால பால லகத் தாத் ரக்கத் துரபால பால 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 ஓரி ஷபௌதியா கடகதுட போரி பீடி 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 பீடியா. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் அப்படியே நடப்பதாக. ஓரி ஷபௌதியா கத்தர பீடி 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 பீடி. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அந்த 3 மாதம் என்பது 3 9 90 நாட்களை குறிக்கிறது. 90 நாட்களை குறிக்கிறது. கர்த்தர் நல்லவே. அந்த 90 சோதரம் என்பது எதை குறிக்கிறது தெரியுமா? 90 வருஷம் மலடியாயிருந்த சாராள் வாழ்க்கையில ஒரு நகைப்பு வந்தது, ஒரு சிரிப்பு வந்தது, ஒரு சந்தோஷம் வந்தது. ஆதியாகமம் 17:17 சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. பிள்ளை பிறக்குமோ? 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொன்னாள். ஆம், அந்த 3 மாதம் என்பது 90 நாட்கள். அந்த 90 நாட்கள் நிறைவேறுகிற போது சாராளுடைய துக்கமெல்லாம் மாறினது. சாராளுடைய தனிமையெல்லாம் மாறினது. சாராளுடைய இல்லை என்கிற அனுபவம் எல்லாம் மாறினது. நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார். அந்த தேவன் உங்களுக்கு அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார், நல்லவராயிருக்கிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. இந்த முடியும் என்கிற வாக்கியத்திலே இன்னொரு வாக்கியத்தை வாசிக்கிறேன். பிலிப்பியர் புஸ்தகம்
1ஆம் அதிகாரம் 20வது வசனம். பிலிப்பியர் 1:20. நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்போதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியர் 1:20, ஓ கர்த்தர் நல்லவே, எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். ஆமென். காரியம் சக்சஸ் ஆக வேண்டும் என்று சொன்னால், ஓ விரும்பினது கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், ஜெபத்துக்கு பதில் தேவை என்று சொன்னால், அதுக்கு 2 காரியம் அந்த பிலிப்பியர் 1:20 சொல்லுது. 1 வாஞ்சை இருக்க வேண்டும், 2வது நம்பிக்கை இருக்க வேண்டும். வாஞ்சையும் நம்பிக்கையும் இருக்கும் போது அது எந்த காரியமும் முடியும் என்று வசனம் சொல்லுது. அந்த வசனம் முடியும் போதே முடியும் என்ற வார்த்தையோடு தான் முடியுது. அப்போ வாஞ்சை மற்றும் நம்பிக்கை, வாஞ்சை மற்றும் நம்பிக்கை. ஆம், எத்தனை பேர் உங்களுடைய தனிப்பட்ட காரியங்களில் நடக்க வேண்டும் என்கிற வாஞ்சையோடு இருக்கிறீர்கள். அது மாதங்கள் ஆனாலும் பரவாயில்ல, இதுவரைக்கு தாமதப்பட்டதுனாலும் பரவாயில்ல, இனிமேலும் கர்த்தர் செய்து முடிப்பார் என்கிற நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கு? அந்த நம்பிக்கையில எத்தனை பேர் காணப்படுகிறீர்கள்? கர்த்தர் நல்லவர். அந்த வாஞ்சையும் நம்பிக்கையும் இருந்தால் போதும். தேவனாகிய கர்த்தர் உங்க மன விருப்பத்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் நல்லவே. இந்த வாஞ்சையை குறித்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. 2 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 சாமுவேல் 23:5. என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ? சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ. அல்லேலூயா. முடியும் என்று பவுல் சொல்லும் போது அதற்கு வாஞ்சையும் நம்பிக்கையும் வேண்டும் என்கிறார். அந்த வாஞ்சை என்பது எதை குறிக்கிறது? யாருடைய ஜீவியத்திலே கர்த்தர் மீது அதிக வாஞ்சை இருக்கிறதோ அவங்க வாழ்க்கையில என்ன இருக்கும்? அந்த 2 சாமுவேல் 23:5 சொல்லுது, முதலாவது உங்களுடைய வீடு அது தேவனுடைய வீடாய் மாறுகிறது. அல்லேலூயா. இந்த வீட்டில தேவன் வாசம் பண்ணுகிறார். தேவனுடைய அசைவாடுதல் இருக்கிறது. கர்த்தர் இந்த இடத்துல எழுந்தருளுகிறார் சொல்லத்தக்கதாய் முதலாவது உங்க வாஞ்சையின்படி, உங்க வாஞ்சை நிமித்தமாக உங்கள் வீட்டை தேவன் இருக்கிற வீடாய் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. 2வதாக சகலமும் திட்டம் பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கை. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்கிற வாழ்க்கை அல்ல. யோசித்து சிந்தித்து முன்கூட்டிய திட்டம் போட்டு அந்த நாளில் அந்த நேரத்தில் அந்த காரியத்தை சரியாய் செய்வது, அதுதான் திட்டம் பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த காலை வேளையிலே ஜெபத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உங்க வாஞ்சை நிமித்தமாக உங்க குடும்பத்திலே ஒரு திட்டமிடுதலை தேவன் கொடுக்கிறார். எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், யாரை கொண்டு செய்ய வேண்டும் என்று ஒருவரை ஒரு கலந்து ஆலோசித்து திட்டம் போட்டு கர்த்தருடைய காரியத்தை, குடும்ப காரியத்தை செய்யும்படியாய் ஆண்டவர் உங்க வீட்டில் இருக்கிற எல்லாருடைய ஆவியை ஏவுகிறார். கர்த்தர் நல்லவன். அந்த வாஞ்சைகளோட வீடு 3வது எப்படி இருக்கும்? அந்த 2 சாமுவேல் 23:5 சொல்லுது, நிச்சயமான நித்திய உடன்படிக்கை இருக்கும். நிச்சயமான நித்திய உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை யார் செய்கிறார்? அதே வசனம் சொல்லுது,
தேவன் அந்த வீட்டோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. இது என்னுடைய வீடு, இது எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு, இது என் குமாரனுடைய ஸ்தலம், இது என் குமாரத்தினுடைய வீடு, இவர்களோடு நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன், இந்த வீடு எனக்கு மகிமையா இருக்கும் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். யாரை? வாஞ்சை உள்ளவருடைய வீட்டை. வாஞ்சை உள்ளவருடைய வீட்டை. உங்க வீடு இப்படி தேவனோடு உடன்படிக்கை பண்ணப்பட வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை இருந்ததா? கவனிங்க. இல்லாவிட்டால் ஆண்டவரே உம்முடைய உடன்படிக்கை என் வீட்டுக்கு வேண்டும், எனக்கும் உமக்கும் ஒரு உடன்படிக்கை, ஒரு சத்திய பிரமாணம் இன்றைக்கே வேண்டும் ஆண்டவரே. உம்மோடு உடன்படிக்கை பண்ணுவது என்பது அது எனக்கு கிடைத்த பாக்கியம் அல்லவா? நான் வாஞ்சையோடு கேட்கிறேன், அது எனக்கு செய்யும் என்று சொல்லி கத்திட்டு கேளுங்க. கர்த்தர் நல்லவே. முதலாவது உங்களுடைய வீடு தேவனுடைய வீடாய் மாறும். இரண்டாவதாக சகலமும் திட்டம் பண்ணப்பட்டு நடக்கும். மூன்றாவதாக நிச்சயமான உடன்படிக்கை தேவனால் உங்க வீட்டுக்கு உண்டாகும். நான்காவதாக அவர் செய்திருக்கிறார். அந்த 2 சாமுவேல் 23:5 சொல்லுகிறது, அவர் செய்திருக்கிறார். நீங்கள் செய்ய நினைத்ததை அதை அவரே செய்ய போகிறார். உங்களால் செய்ய முடியாததை அவர் செய்ய போகிறார். நீங்க செய்து முடிக்க நினைத்ததையும் நினைக்காததையுமே அவர் செய்கிறவராயிருக்கிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் செய்கிறார். உங்க பலத்தை பிரயோகிக்க வேண்டாம், உங்க சுயத்தை பிரயோகிக்க வேண்டாம். கர்த்தாவே எனக்காக யாவையும் செய்யும் என்று கேட்டால் போதும், உங்க வாஞ்சை நிமித்தம் அவர் சகலத்தையும் செய்ய போகிறார். கர்த்தர் நல்லவே. ஐந்தாவதாக அந்த வசனம் சொல்லுகிறது, எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க வேண்டும். ஆமென். அந்த பக்தனுடைய வாஞ்சையை பாருங்க. என் வீட்டு ரட்சிப்பு வளர்ந்தோங்கணும். என் வாஞ்சை வளர்ந்தோங்கணும். அந்த தேவ பிள்ளை எவ்வளவு வாஞ்சையோடு சொல்றாரு பாருங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இப்ப அப்படியே கைய மேல உயர்த்துங்க, கண்ணை மூடுங்க, வலது கைய மேல உயர்த்துங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த 2 சாமுவேல் 23 அதிகாரம் 5 வசனத்தின்படி எல்லா ரட்சிப்போ எல்லா வாஞ்சையோ எனக்கு வளர்ந்தோங்க வேண்டும். கேளுங்க கேளுங்க கேளுங்க. எல்லா ரட்சிப்போ எல்லா வாஞ்சையோ எனக்குள் வளர்ந்தோங்க வேண்டும் ஐயா, உதவி செய்யும் என்று சொல்லி எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆவில நிரம்பி ஒருவர் மௌனமா இருக்காம நல்ல மொபைல் அன்மியூட் பண்ணிட்டு நல்ல சத்தமா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. Shabala bala 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 bala. Lagadda bala 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 bala. Lagadda bala 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 banga kuta katta katta bala 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 bala. Lagadda bala 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 banga katta. Lagadda katta Rabala bala 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 bala. Orika modi yakatu katu rabala bala bala bala. Ribike de katu katu rabala bala 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 bala. ஆண்டவரே ரட்சிப்பு வாஞ்சையும் உண்டாவதாக நீர் எங்கள் குடும்பத்தோடு உடன்படிக்கை பண்ணுவீராக. எங்க வீட்டில் தேவனாய் வருவீராக. கிருபை கிருபை கிருபை
கிருபை, வாஞ்சையோ, ஓ பக்தி நம்பிக்கை உண்டாவதாக, நம்பிக்கை வாஞ்சை வளர்ந்தோங்குவதாக, வளர்ந்தோங்குவதாக. ஆண்டவரே, உடன்படிக்கை பண்ணவே நல்ல அபிஷேகத்துக்காக, ஆவியான நடத்துதலுக்காக நம்முடைய ஆவியானவர் மெய்யாகவே மெய்யாகவே இதோ வாஞ்சையோடு கேட்கிற எல்லார் மீதும் இறங்கி வந்திருக்கிறதுக்காக சோதரோ ஆமென். என் தேவனாகிய கர்த்தர் உங்க குடும்பத்தோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாஞ்சையையும் உங்கள் நம்பிக்கையும் அவர் வளர்ந்தோங்க பண்ண போகிறார். அவர் செய்ய போகிறார். உங்களுக்காக எல்லா காரியத்தையும் அவர் செய்ய போகிறார். மனிதர்கள் சொல்லி சொல்லி ஏமாற்றுகிறார். மனிதர்கள் சொல்லி சொல்லி தாமதம் பண்ணுகிறார். இதோ தேவனோ அவர் சொல்லுகிறார், நான் எல்லாவற்றையும் செய்கிறேன். கர்த்தரே செய்ய போகிறார். கையெழுத்தை மாற்ற வேண்டுமா? கையெழுத்தை மாற்றுவார். தீர்ப்பை மாற்ற வேண்டுமா? தீர்ப்பை மாற்றுவார். ஓ ஜெயமத்தை தர வேண்டுமா? ஜெயத்தை தருவார். சத்துருக்களை கீழே தள்ள வேண்டுமா? அவர் சத்துருக்களை கீழே தள்ளுவார். கண்ணீரை துடைக்க வேண்டுமா? அவர் கண்ணீரை துடைப்பார். தாமதங்கள் மாற வேண்டுமா? அதை தீவிரமாய் நடக்க வைப்பார். எல்லாவற்றையும் அவர் செய்கிறார். எல்லாவற்றையும் அவர் செய்கிறார். கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். அந்த முடியும் என்ற வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது அந்த பிலிப்பியர் 1:20 தான் வாஞ்சையும் நம்பிக்கையும் தக்கதாய் அப்படி முடியும் என்று சொன்னோம். அந்த முடியும் என்கிற வார்த்தை வருகிற அதே வசனத்துல இன்னொரு அற்புதமான வார்த்தையும் இருக்கு. இது ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தேவையான வார்த்தை. அது என்ன வார்த்தை? அந்த பிலிப்பியர் 1:20 சொல்லுகிறது, நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல், நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல். அல்லேலூயா! எவ்வளவு அற்புதமான ஒரு வாஞ்சை பாரு. பவுல் சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் எதிலுமே வெட்கப்பட்டு போயிடக்கூடாது. என்னை வெட்கப்படுத்தணும் என்பதற்காகவே ஒரு அகிரிப்பாவின் கூட்டம் ஆயத்தமா இருக்கு. என்னை வெட்கப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே என்னோட வாக்குவாதம் பண்ணுகிற ஒரு கூட்டம் ஆயத்தமா இருக்குது. என்னை வெட்கப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே நியாயப்பிரமாணத்தின் கேள்விகளை குறுக்கு கேள்வி கேட்டு என்னை அவமானப்படுத்த பார்க்கிறார். ஆண்டவரே, ஒன்றிலும் நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது. இதுதான் பவுலுடைய ஜெபம், இதுதான் பவுலுடைய விண்ணப்பம். இப்ப அந்த வெட்கப்பட்டு போகாமல் என்பதற்கு வேதத்தில் அருமையான ஒரு வசனம் இருக்கிறது. வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தர் நல்லவர். சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 19வது வசனம். சங்கீதம் 37:19. அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாது இருந்து பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவார்கள். அல்லேலூயா! அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவார்கள் என்று அந்த சங்கீதம் 37:19 சொல்லுது. ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து யாருக்கு ஆபத்து வந்தது, யார் வெட்கப்பட்டு போகாமல் இருந்தார்கள் என்று பார்க்கும்போது, ஓ கர்த்தர் நல்லவே, இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கே ஆபத்து வந்தது. அவனை கொல்ல வேண்டும், கொலை செய்ய வேண்டும். அவன் மீண்டும் இந்த ஊர் பக்கம் தலை வைக்க கூடாது, கால் வைத்து நடக்க கூடாது. அவனை முடிவு கட்ட வேண்டும் என்று பலவிதமான மனிதர்கள் ஆபத்துக்களை திட்டமிட்டார்.
ஆனா பவுலை ஆண்டவர் அந்த எல்லா ஆபத்துக்கும் விலக்கி அவன் வெட்கப்பட்டு போகாமல் காத்தார். இரண்டாவதாக அந்த வசனம் சொல்லுது, பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவார்கள். யார் பஞ்ச காலத்தில் போஷிக்கப்பட்டார்கள்? யோசேப்பின் சகோதரர்கள். எகிப்திலும் பஞ்சம், கானானிலும் பஞ்சம், எல்லா இடத்திலும் வறட்சி. ஆனா யோசேப்பின் சகோதரர்களுக்கு யோசேப்பின் மூலமாய் தானியம் கொடுக்கப்பட்டு அவர்கள் திருப்தியாய் வாழ்ந்தார்கள், வெட்கப்பட்டு போகாமல் என்று சொன்னால். ஆம், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவனுக்கு மகிமையுள்ளதால் ஆபத்து காலத்துல வெட்கப்பட்டு போகக்கூடாது, பஞ்ச காலத்துல வெட்கப்பட்டு போகக்கூடாது. பவுலின் தேவனே, ஓ யோசேப்பின் சகோதரர்களின் தேவனே, யாக்கோபின் தேவனே, நான் ஒரு காலம் வெட்கப்பட்டு போகக்கூடாது. என் நாச்சியாருக்கு முன்பாக நான் வெட்கப்படக்கூடாது, என்னுடைய சக்காலத்துக்கு முன்பாக நான் வெட்கப்படக்கூடாது, என்னுடைய மாமனாருக்கு முன்பாக நான் வெட்கப்படக்கூடாது, என்னுடைய புறஜாதி மக்களுக்கு முன்பாக வெட்கப்படக்கூடாது. நான் கர்த்தருடைய நாமத்தை தரித்திருக்கிறேன், நான் கர்த்தருடைய நாமத்தை சூட்டி இருக்கிறேன், கர்த்தருடைய நாமத்துக்கு பலத்த நாமத்துக்குள் நான் ஒளிந்திருக்கிறேன். ஆனபடினால் நான் வெட்கப்பட்டு போக கூடாது. ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டு போகாமல் இருக்கத்தக்கதானே ஒரு பெரிய கிருபையின் அபிஷேகத்தை, ஒரு கிருபையும் ஒரு அபிஷேகமும் இந்த ரெண்டையும் எங்களுக்கு தருவீராக என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை சோதரிப்போம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை சோதரிப்போம். வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவன் செய்வீராக, வெட்கப்பட்டு போகாதபடி தேவன் செய்வீராக. ஆண்டவரே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகக்கூடாது, பஞ்ச காலத்தில் வெட்கப்பட்டு போகக்கூடாது. தேவன் உதவி செய்வீராக. இப்பொழுது வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உடைய பிள்ளைகளை தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவீராக, நல்ல வார்த்தை அபிஷேகம் பண்ணுவீராக, நல்ல கிருபையால் அபிஷேகம் பண்ணுவீராக. பிள்ளைகளுடைய தலையிலே கிரீடம் சூட்டுவீராக. இவர்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாதவர்கள் என்று சொல்லக்கூடிய நல்ல ராஜ கிரீடம் சூட்டப்படுவதாக. ராஜகிரீடம், ராஜகிரீடம் பிள்ளைகளுடைய தலைகளிலே சூட்டப்படுவதாக. தந்தனமோதியா கடகத நமோதுரியா கடகத நம தந்தனமோதுரியா கடகதரியா கத்ர சமோதியா ககககம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், நன்றி பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவன், கர்த்தர் நல்லவன், கர்த்தர் நல்லவன். ஆம், நீங்கள் வெட்கப்பட்டு போவேன் என்று நினைத்த இடத்துல கூட ஆண்டவர் உங்களை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். அவர் உங்களுக்காக எதையும் செய்கிற தேவன், நமக்காக எதையும் நடப்பிக்கிற தேவன். ஓ, நாம் நினைப்பதை, நாம் திட்டமிடுவதை, நாம் யோசிப்பதை விட
அதிகமாய் கிரியை செய்கிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த நல்ல வார்த்தைகளுக்காக விசேஷமா இன்றைக்கு நதி, ஒரு நதியிலிருந்து புறப்பட்டு வருகிற பெரிய ஜல பிரவாகம் போல ஆரம்பம் முதல் பரிசுத்த ஆவியானவர் நதி போல பாய்ந்து கொண்டே இருக்கிறார். அது பலரை நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். நான் பார்க்கிறேன். சிலருடைய ஆவியை கர்த்தர் நிரப்புகிறார், சிலருடைய சரீரத்தை கர்த்தர் நிரப்புகிறார். இன்னும் சிலருக்கோ அவருடைய சிந்தனை மண்டலங்களை நிறைத்து முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளை ஓட பண்ணுகிற கத்தை, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய சிந்தனை மண்டலத்தை மாற்றி அந்த சிந்தனை மண்டலத்தை பரிசுத்தாவியால் நிறைத்து அவருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லி சொல்லி அநேகரை கத்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். அந்நிய பாஷைகளை பேசுங்க, நவமான வார்த்தைகளை பேசுங்க, கிருபையுள்ள வசனங்களை சொல்லுங்க. உங்கள் தகப்பனாகிய தேவனை நோக்கி கூப்பிடுங்க. உங்கள் ராஜாவாகிய கர்த்தரை நோக்கி முறையிடுங்க. அந்த அபிஷேகம் வரட்டும். அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலினால் உண்டாகிற அந்த அபிஷேகம், அவருடைய நாசியின் சுவாசத்தினால் உண்டாகிற அபிஷேகம், அவர் ஊதும் போது வந்து இறங்குகிற அபிஷேகம், வானம் திறந்து இறங்குகிற அபிஷேகம், அந்த கர்த்தருடைய ஆவியாகிய அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரையும் நிரப்புவதாக. ஆவியானுடைய நிறைவு வருகிறது நிமித்தம் இனி பேலியாளின் குடும்பமாய் அல்ல, தேவனுக்கு ஜீவனுள்ளோர் தேசத்திலே சாட்சியா இருக்கிற குடும்பமாய் கர்த்தர் மாற்றுகிறார். வீணராயிருந்தவர்களை பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றுகிறார். இது தேவனுடைய அபிஷேகம் செய்கிற வேலை. இது கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய ஆவியானவர் செய்கிற வேலை. பெற்றுக்கொள்ளுங்க அந்த கிருபையை, அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நல்ல கண்ணீரோடு கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னும் நிரப்பட்டுமே. கால் பாத்திரமானது அரை பாத்திரமாய் மாறட்டும். அரை பாத்திரமானது முழு பாத்திரமாய் மாறுவதாக. ஆவியானவரே உடைய அபிஷேகத்துக்காக நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆவியானவருடைய நிரப்புதலுக்காக, பரிசுத்த ஆவியானவருடைய ஊற்றப்படுதலுக்காகும் ஒரு விசை மனதார நன்றி சொல்லி ஒரு சுதந்திரம் பண்ணுவோமா? நன்றி சொல்லி கர்த்தரை சுதந்திரம் பண்ணுங்க. ஒரு விசை சுதந்திரம். ஆவியானவரே, ஊற்றுண்ட ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே. தேவனே நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அசைவாடுகிற ஆவியானவர் எல்லார் மீதும் அசைவாடி கொண்டிருக்கிறார்.
இந்த நாளில் நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து சகாயத்தை பெறப்போகிறீர்கள். இந்த நாளில் நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து நன்மையும் கிருபையும் பெறப்போகிறீர்கள். இந்த நாளில் நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து நல்ல சந்தோஷத்தையும் இளைப்பாறுதலை பெறப்போகிறீர்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. இது நடக்கும், இது நிறைவேறும், இது சம்பவிக்கும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த முடியும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன அந்த அதே வசனம் பிலிப்பியர் 1:20 அவர் சொல்லுகிறார், மிகுந்த தைரியத்தோட என்று சொல்லுகிறார். அந்த பவுல் தேவனை பார்த்து சொல்லுகிற ஒரு ஆதங்கமான வார்த்தை, அப்பா எனக்கு இந்த கடைசி காலத்துலப்பா நல்ல தைரியம் வேணும், மிகுந்த தைரியம் வேணும்னு கேட்கிறார். மிகுந்த தைரியத்தோட, நான் ஏற்கனவே துணிஞ்ச மனுஷன்தான், நான் ஏற்கனவே தைரியசாலி தான், ஆனாலும் சில நேரத்துல என்னை பயமுறுத்துகிறார்கள், ஆனாலும் சில நேரத்துல என்னை கலங்கடிக்கிறார்கள், ஆனாலும் சில நேரத்துல நான் தைரியத்தை விட்டு விடுகிறேன். ஆனபடினால் மிகுந்த தைரியம் உள்ளவனாய் என்னை மாற்று. எவ்வளவு நல்ல ஒரு ஜெபம் பாருங்க. அவனை தொடும், இவனை தொடும், அவளை அடியும், இவர்களை பிடியும் என்றெல்லாம் இல்லாம முதலாவது தன்னை ஸ்திரப்படுத்திக் கொள்ளுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். தன்னை ஸ்திரப்படுத்திக் கொள்ள அவர் சொல்லுகிறார், ஓ மிகுந்த தைரியம் உள்ளவனாய் என்னை மாற்றும், மிகுந்த தைரியம் உள்ளவனாய் என்னை மாற்றும். இது சத்தியத்திலும் சத்தியம். இந்த கடைசி காலத்துல கர்த்தருக்குள் வாழ்கிற ஒவ்வொருவருக்கு தேவையான ஒரு பலன் என்ன தெரியுமா? மிகுந்த தைரியத்தோடு கூடிய ஒரு பலன், மிகுந்த தைரியத்தோடு கூடிய ஒரு பலன். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், பிசாசுக்கு பயப்படுகிற பயம் இழப்பை உண்டாக்கும், தேவனுக்கு பயப்படுகிற பயமோ ஜெயத்தை வெற்றியை கொடுக்கும். அப்போ இப்ப ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம். அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்டதை போலவே நானும் கேட்கிற ஆண்டவரே, மிகுந்த தைரியம் உள்ளவளா என்னை மாற்றுவீராக, மிகுந்த தைரியம் உள்ளவனா என்னை மாற்றுவீராக. என்னை அறியாமல் என் இருதயம் தண்ணீரை போல தத்தளிக்கிறதே, அந்த தத்தளிக்கிற அனுபவங்கள் மாற வேண்டுமே. என்னை அறியாமல் என் மனம் பேதலித்து போகிறதே, அந்த பேதலிக்கிற தன்மைகள் மாற வேண்டுமே. என்னை அறியாமல் என் ஜீவியம் எனக்குள் குழப்பத்தை உண்டாக்குகிறதே, அந்த குழப்பங்கள் மாற வேண்டுமே. ஆண்டவரே, பிலிப்பியர் 1:20 ஆண்டவரே பவுலுக்கு தைரியத்தை கொடுத்த தேவன் இதோ இந்த காலை வேளையிலே என்னை ஒரு தைரியமுள்ள மகளாய் மாற்றோ, தைரியமுள்ள ஒரு மகனாய் மாற்றும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். இந்த தைரியத்தை குறித்தே ஒரு கிருபையுள்ள வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அந்த தைரியம், மிகுந்த தைரியம் ஒருத்தட்ட இருந்தா அவங்கள்ட்ட என்ன காணப்படும்? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 கொரிந்தியர் 7:4. மிகுந்த தைரியத்தோட உங்களுடன் பேசுகிறேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், ஆதலால் நிறைந்திருக்கிறேன், எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. மிகுந்த தைரியம் ஒரு தேவ பிள்ளையிடத்தில் காணப்பட்டா அதன் முதல் அடையாளம் என்ன தெரியுமா? எந்த காரியத்தை பேசுவதற்கு தயங்க மாட்டான், உள்ளதை உள்ளபடி பேசுவான், நியாயத்தை நியாயமா பேசுவான், உரத்த சத்தத்தோடு அதிகார துணியோடு பேசுவான். ஏன்னா அது அவங்க பேசல, அவங்களுக்குள் இருக்கிற தைரியத்தின் வாதி, அந்த மிகுந்த தைரியத்தின் வல்லமை. இந்த மிகுந்த தைரியம் இருந்தா முதலாவது யாரிடத்திலும் பேச வேண்டிய காரியத்தை தெளிவாய் பேசும். 2வதாக உங்களை குறித்து மேன்மை பாரு. அப்படின்னாக்கா என்னை குறித்து, எங்களை குறித்து அல்ல, நம்முடைய முன்பு யார் இருக்கிறார்களோ, கண்ணுக்கு முன்பா யார் இருக்காங்களோ அவங்களை உயர்த்தி வைத்து பேசுவது. நீங்க நல்லவர்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார்,
ஓ, உங்களை பார்த்தா எங்களுக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி மற்றவர்களை மேன்மைப்படுத்தி பேச முடியும். ஏன்னாக்கா இந்த கில்ட்டியா ஃபீல் பண்றத ஃபீலிங்கே கிடையாது, நர்வஸா ஃபீல் பண்றத ஃபீலிங்கே கிடையாது. இப்போ தைரியம் வந்துருச்சு, மிகுந்த தைரியம் வந்ததுனால ஒன்னு பேசுறோம். இரண்டாவது, நமக்கு எதிர்புறத்தில் இருக்கிறவர்களை மேன்மை பாராட்டுகிறோம். மூணாவது, இந்த மிகுந்த தைரியம் என்ன நடக்க தெரியுமா? ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிற அழகான வார்த்தையை பாருங்க. எனக்கு மிகுந்த தைரியத்தை எப்போ கர்த்தர் கொடுத்தாரோ அப்பொழுதே ஆறுதல் எனக்குள் வந்து விட்டது. அது நல்ல ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன். ஆறுதலுக்கு குறைவே இல்லை. என்னைய பார்த்து யாராவது ஏன் கவலையா இருக்கிறாய் என்று கேட்பதே கிடையாது. ஏன் முகநாடி மாறி இருக்கிறது கேட்பதே கிடையாது. ஏன் அக்கா, நான் எப்போது என் ஆறுதலின் தேவனால் ஆறுதலில் நிறைந்திருக்கிறேன். அந்த மிகுந்த தைரியத்தை கேட்ட போதே எனக்கு இந்த நல்ல அழகான சொத்து ஆறுதலை கர்த்தர் கொடுத்து விட்டார். எவ்வளவு நல்ல சாட்சி! ஓ, முதலாவது, அந்த மிகுந்த தைரியம் உள்ளவர்கள் ஒன்று தெளிவாய் பேசுவார்கள். இரண்டாவது, கூட இருக்கிறவர்களை மேன்மை பாராட்டுவார்கள். மூன்றாவது, ஆறுதலில் நிறைந்திருப்பார்கள். நான்காவதாக அந்த 2 சொல்லுது, எங்களுக்குண்டான சகல உபத்திரவத்திலையும் பரிபூர்ண சந்தோஷமாயிருக்கிறது. என்ன ஒரு ஆச்சரியமான சாட்சி! எனக்கு உபத்திரவம் வந்தது, ஆனா உபத்திரவம் போலவே தெரியல. எனக்கு உபத்திரவத்தை ஏற்படுத்தினாங்க, அது எனக்கு உபத்திரவம் அவங்களுக்கே உபத்திரவம் ஆயிடுச்சு. ஏன்னாக்கா நான் மிகுந்த சந்தோஷமா இருக்கிறேன். இந்த மிகுந்த தைரிய நிரப்பினாலே நீங்க பேசுற பேச்சு தெளிவான பேச்சாயிரும். இரண்டாவது, மற்றவர்களை மேன்மை பாராட்ட ஆரம்பித்து விடுவீர்கள். மூன்றாவது, உங்கள் இருதயம், உங்கள் ஆத்மா எப்போதும் ஆறுதலில் நிறைந்திருக்கும். நான்காவதாக, சகல உபத்திரவம் இருந்தாலும் அது உபத்திரவமாகவே தெரியாது. ஐந்தாவதாக, பரிபூர்ண சந்தோஷம் உங்களை நிறைத்து விடும். இப்ப இந்த 5 காரியங்களுக்காக ஜெபிக்க போறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. இதுதான் நம்ம ஜெபிக்கிற கடைசி வசனம். நாம் ஸ்தோத்தரிக்க போகிற கடைசி ஸ்தோத்திரம் இதுதான். இந்த 5 அபிஷேகத்தை, இந்த 5 அபிஷேகத்தை உங்கள் மீது நான் கட்டவிழ்த்து ஜெபிக்க போகிறேன். அந்த 5 அபிஷேகம் என்ன? நம்பர் 1, ஓ தைரியமாய் பேசுவது, தெளிவாய் பேசுவது. நம்பர் 2, மற்றவர்களை புகழ்ந்து உயர்த்துவது. நம்பர் 3, நல்ல ஆறுதலால் நிறைந்திருப்பது. நம்பர் 4, உபத்திரவம் வந்தாலும் உபத்திரவமா எடுத்து கொள்ளாதது. நம்பர் 5, நல்ல சந்தோஷம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக மிகுந்த தைரியம். இந்த 6 அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கும்படி எல்லாரும் ஆவியில நிரம்பி ஆண்டுட்டு சொல்லுங்க. இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு வாக்குத்தத்த வார்த்தை. இதுதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவை. மகனுக்கு தேவை, மகளுக்கு தேவை, ஊழியத்துக்கு தேவை, சபைக்கு தேவை. இந்த 2 கொரிந்தியர் 7:4 விட்டுறாதீங்க. பிரதர், பாஸ்டர், சிஸ்டர், ஓ சகோதரனே, சகோதரியே, 2 கொரிந்தியர் 7:4 விட்டுறாதீங்க. அதுல 6 விதமான அபிஷேகம் இருக்குது. 6 விதமான அபிஷேகம். அந்த 6ஐயும் கர்த்தர் கொடுக்க முடியாய். முதலாவது 6க்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதன் பின்பு ஒவ்வொன்றாய் கேட்டு பெற்றுக் கொள்ளுவோம். முதலாவது எல்லாரும் இந்த 2 கொரிந்தியர் 7:4க்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர். அந்நிய வார்த்தையினால பேசுங்க. 2 கொரிந்தியர் 7:4 நடக்கட்டும் என்று சொல்லுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, கிருபை புதிதாயிருக்கிறதே. ஆண்டவரே, காலையில் நீ கொடுக்கிற வசனங்கள்
வசனங்கள் மகிமையாயிருக்கிறதே. இந்த வசனங்கள் நடப்பதாக மிகுந்த தைரியத்தினாலே நிறைத்து விடுவீராக. மங்கா டபகடா கண்டா கடமா ரகா கடா தரா லகா தரா திராட்சரவல நன்றி பிதா, நன்றி பிதா. ஆமென், ஆமென். இப்பொழுது கடைசியாய் இந்த 6 காரியத்தை தனித்தனியா சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுறோம். ஒரு காரியத்தை சொல்லுவேன், நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அந்த அபிஷேகத்தை கற்றுக் கொடுப்பார். 2வது காரியத்தை சொல்லுவேன், ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அந்த அபிஷேகத்தை கற்றுக் கொடுப்பார். முதலாவதாக அந்த 2:7 சொல்லுங்க, மிகுந்த தைரியம், மிகுந்த தைரியம். இப்ப கண்ணை மூடி உங்க இருதயத்துல கைய வச்சுக்கோங்க. உங்க மனசுல, மனசாட்சி, உங்க உள்ளத்துல, உங்க இருதயத்துல கைய வச்சுக்கோங்க. கைய வச்சுட்டு சொல்லுங்க, மிகுந்த தைரியத்தை எனக்கு தருகிறதற்காக ஸ்தோத்திரம் என்று. இடது கரத்தை நெஞ்சில வச்சுக்கோங்க, வலது கரத்தை மேலே உயர்த்துங்க. இடது கரத்தை நெஞ்சிலையும் வலது கரத்தை மேலையும் உயர்த்தி மிகுந்த தைரியத்தினால் இனி நிரப்பினதற்காக ஸ்தோத்திரம் என்று நன்றி சொல்லி ஒரு முசை கர்த்தரை சதரிப்போம். இயேசுவின் நாமத்தினாலே சதரிப்போம். மிகுந்த தைரியத்தினால் நிரப்போம். தைரியத்தினால் நிரப்போம். செபுலோன் நப்தலின் தைரியத்தினால் நிரப்போம். ஓ இயேசுவாகி உங்களுடைய தைரியத்தினால் நிரப்போம். எல்லாரையும் தைரியம் உள்ள மகனாய் மகளாய் மாற்றுவீராக. ராகா டாடா டகதட வக்கத்து ரபல பல 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 ரகதட பல நன்றி பிதாவே, நன்றி. ஆமென், ஆமென். 2வதாக அந்த வசனத்தில் உங்களுடன் பேசுகிறேன். இனி யாரை பார்த்தாலும் முகத்துக்கு முகம் பார்த்து பேசக்கூடிய, தெளிவாய் குளறுபடி இல்லாம, தடுமாற்றம் இல்லாம, மாற்றி மாற்றி பேசுவது இல்லாம தெளிவாய் பேசுகிற அந்த நல்ல தெளிவான ஒரு பேச்சை ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்முடைய உதடுகளில், நம்முடைய நாவிலை கர்த்தர் வைத்து தெளிவாய் பேசுகிறவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறபடினா அதற்காக நன்றி சொல்லி கர்த்தரை சதுரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே சதரிப்போம். உங்களுடனே பேசுகிறேன் தெளிவாய், ஆண்டவரே சரியாய், உள்ளதை உள்ளபடி திட்டமாய் பேச தேவன் உதவி செய்வீராக. கர்த்தர் உதவி செய்வீராக. ராஜா உதவி செய்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். 3வதாக எல்லாத்தையும் தேவையான ஒரு சுபாவம், உம்மை குறித்து மேன்மை பாராட்டு, உங்களை குறித்து மேன்மை பாராட்டு. மற்றவர்களை மேன்மையாய் நினைக்கிற நினைவுகள், மற்றவர்களை புகழ்ந்து பேசுகிற பேச்சு நமக்கு தேவை. நம்மை நாமே மேன்மை பாராட்டாதபடி உங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். நமக்கு எதிரே இருக்கிற, நாம் சந்திக்கிற எல்லாரையும் மேன்மை பாராட்டி உயர்த்தி பேசுகிற அந்த ஒரு கபடற்ற இருதயத்தை தேவன் தரும்படியாய் சீக்கிரமாய் கர்த்தரை சோதரிப்போம். ஆமாண்டவரே, நாங்கள் ஒருவரையும் குறை சொல்லாதபடிக்கு ஆண்டவரே மேன்மை பாராட்டி பேச உதவி செய்வீராக. மற்றவர்களை மேன்மை பாராட்ட தேவன் தயை செய்வீராக. மற்றவர்களை புகழ்ந்து பேச கர்த்தர் உதவி எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பீராக. ஆண்டவரே, அவரிடத்தில் குறைகளையும் குற்றங்களை தவறுகளை அல்ல, அவரிடத்தில் நன்மைகள் கிருபைகள் தாழ்ந்துகளை சொல்ல தேவன் உதவி செய்வீராக. ஆண்டவருடைய நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். 4வதாக அந்த வசனத்தில் 2:7 சொல்லுகிறது, ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன். ஆமென்.
ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன். இந்த கடைசி காலத்துல எல்லாருக்கும் இந்த ஆறுதல் தேவை. அதுவும் சகல ஆறுதலின் தேவன் என்று வசனம் சொல்லுவது. அந்த சகல ஆறுதலின் தேவன் இந்த காலை வேளையிலே நம்மையும் நிரப்ப வேண்டும். நம்மோடு இருக்கிற மகன், மகள், பேரன், பேத்தி, குமாரன், குமாரத்தி எல்லாரையும் நிரப்ப வேண்டும். அந்த ஆறுதலின் தேவனாய் அவரே நம்மை நிரப்பும்படி அதற்காக எல்லா கர்த்தரை சோதரிப்போம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை நல்ல ஆறுதலால் நிரப்புங்க ஐயா, நல்ல ஆறுதலால் நிரப்புங்க ஐயா, நல்ல ஆறுதலால் நிரப்புங்க ஆண்டவரே. நன்றி பிதாவே. ஆமென். ஐந்தாவதாக சகல உபத்திரவம் வந்தாலும் அது உபத்திரவமாகவே தெரியக்கூடாது. அதை தேவன் லகுவாய் மாற்றி விட வேண்டும். உபத்திரவம் நம்மை உபத்திரவப்படுத்தாதபடி அந்த உபத்திரவ கட்டிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்க விரும்புகிறார். அப்படி தேவன் எல்லா உபத்திரவத்திலிருந்தும் நம்மை விடுவிக்கிறபடினால் விசுவாசத்தோடு நன்றி சொல்லி கர்த்தரை சோதரிப்போம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா உபத்திரவத்தின் கட்டுகள் மாறுவதாக. உபத்திரவமாய் இராதபடி தேவன் மாற்றுவீராக. அதை லகுவான மாற்றுவீராக. ஆவியானுடைய ஜெயபலன் உண்டாவதாக. ஆமென், ஆமென். கடைசியாய் ரொம்ப 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 அழகான மற்றும் அற்புதமான வார்த்தை அந்த 2:7 சொல்லுது, பரிபூர்ண சந்தோஷமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. பரிபூர்ண சந்தோஷம். என் வாழ்க்கையில சந்தோஷத்துக்கு குறைவே இல்லை. என் ஊழியத்துல சந்தோஷத்துக்கு பஞ்சமே இல்லை. என் குடும்பத்துல சந்தோஷம் இல்லாமலேயே இல்லை. என் வாழ்க்கையில சந்தோஷம் பரிபூர்ணமா இருக்குது. அத பவுல் சொல்லுகிறா, ஓ பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறேன். இந்த வார்த்தை இப்போ அப்படியே கத்தை நிறைவேற்றும்படி இதுதான் நாம் செய்கிற கடைசி ஸ்தோத்திரம். நீங்க கடைசியா ஸ்தோத்தரிக்கும் போதே அந்த சந்தோஷம் உங்களை, உங்க கணவனை, உங்க மனைவியை, உங்க பிள்ளைகளை, உங்க வீட்டாரை எல்லாரையும் சந்தோஷத்தினால் கர்த்தர் நிரப்ப போகிறார். ஆவியில நிரம்பி கைகளை தட்டி கடைசியாய் உற்சாகமாய் நான் மிகுந்த சந்தோஷமாய் இருக்கிறேன் ஆண்டவரே உடைய சந்தோஷத்தின் அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாரும் கடைசியாக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் முடியும். இதுதான் நேற்றைக்கும் இன்றைக்கும் கர்த்தர் கொடுத்தவர். சந்தோஷமாய் முடியும், ஆறுதலோடு முடியும், நன்றாய் பேசி முடியும், மிகுந்த தைரியத்தோடு முடியும். தைரியமாயிருங்கள். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த காலை வேலைக்காக 1 கோடி ஸ்தோத்திரம். முடியும் என்கிற வாக்கியங்களை கர்த்தர் கொடுத்து அதிலிருந்து நிறைய இணை துணை ஏற்ற வாக்கியங்களை தந்து அழகாய் செபித்து அழகாய் ஸ்தோத்தரிக்க அழகாய் உயர்த்த கர்த்தர் கொடுத்த நல்ல கருணைக்காக 1 கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே
உடைய மகிமையின் அபிஷேகம் அப்படியே செய்வதாக இன்னைக்கு சொல்லப்பட்ட நல்வார்த்தைகள் யாவும் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்கட்டும். 2 Corinthians 7:4 ஆம் என்றும் ஆமே என்று நடப்பதாக தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.